அம்மா கணக்கு அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, பார்த்துருக்கேன். ஆமா, நான் பார்த்துருக்கேன். வந்தது அதேதான். அது ரொம்ப சிறப்பான படம். அதுல இருக்க அமலா பால் கேரக்டர் உண்மையாவே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீமேல் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். அந்த கேரக்டர் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாரு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கஷ்டப்பட்டு ஒரு மாவு அரைச்சி விற்கிறதா இருக்கட்டும் சரி, இட்லி கடை போட்டு வீட்டுக்கு சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சரி, இது இல்லாம இந்த பொண்ணு கூட போய் அவங்களும் ஸ்கூல் படிப்பாங்க. அது ஒரு வாய்ப்பு வரும், வாய்ப்பு வந்தா நல்லா போய் படிப்பாங்க. ஸ்கூல் போய் படிச்சு, ஏன்னா அப்பதான் வந்து அம்மாவே படிச்சு படிக்கிறாங்களே, நமக்கு படிக்காம இருக்கிறமேன்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அவங்க அம்மா கிட்ட போட்டி போட்டு அந்த பொண்ணு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில வந்து உண்மை என்னன்னா, அது வாய்ப்பு இல்ல, அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இன்னொன்னு, நார்மலா நம்ம அம்மா கேரக்டர் என்ன பண்ணுவோம், ஒரு 50 வயசு 40 வயசு 60 வயசு ஒரு ஏஜ்லான கேரக்டரை பார்ப்போம். ஆனா அமலா பால் அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 to 35 ஏஜ் தான் இருக்கும். அந்த ஏஜ்ல ஒரு பொண்ணை வளர்க்குறாங்கன்னா ஈஸி திங் அப்படின்னு கிடையாது. இன்னொன்னு பார்த்தா சிங்கிள் பேரண்டா வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம், நம்ம நேர்ல பார்த்தவங்களுக்கும் தெரியும். பட் அந்த கதை மூலியமா கொண்டு வந்ததுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அந்த டைரக்டருக்கு.